ஓம் சாந்தி 1/12/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவபரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, தினந்தோறும் ஞான சிந்தனை விசார் சாகர மந்தனம் செய்தீர்கள் என்றால் குஷியின் அளவு அதிகரிக்கும். நடக்கும்போதும் சுற்றும்போதும் நான் சுயதர்சன சக்கரதாரி என்பது நினைவில் இருக்க வேண்டும். கேள்வி: தன்னுடைய முன்னேற்றத்திற்குரிய சகஜ சாதனம் என்ன? பதில்: தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தினந்தோறும் கணக்கு வையுங்கள். இன்று முழு நாளும் எந்த ஒரு அசுர செயலையும் செய்யவில்லையா என்று சோதனை செய்யுங்கள். எப்படி மாணவர்கள் தன்னுடைய ரெஜிஸ்டரை வைக்கிறார்களோ அப்படி குழந்தைகளாகிய நீங்களும் கூட தெய்வீக குணங்களின் ரெஜிஸ்டரை, அதாவது பதிவேட்டை வைத்தால் முன்னேற்றம் ஏற்படும். பாடல்: தூரதேசத்தில் வசிப்பவரே, ஓம் சாந்தி. தூரதேசம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். உலகத்தில் ஒரு மனிதன் கூட அறியவில்லை. எவ்வளவு பெரிய வித்வான்களாக இருந்தாலும் சரி, பண்டிதர்களாக இருந்தாலும் சரி, இதனுடைய பொருளை புரிந்திருக்கவில்லை. குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். தூரதேசம்னா எது அப்படிங்கிறத குழந்தைகள் நல்லா புரிஞ்சிருக்கீங்க. ஆனால் இது உலகத்தில் யாருக்கும் தெரியலை அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. அனைத்து மனிதர்களும் ஏ பகவானே என்று நினைவு செய்கின்றார்கள். பாபாவை அனைத்து மனிதர்களும் ஏ பகவானே என்று நினைவு செய்கின்றார்கள். அவர் மேலாக மூலவதனத்தில்தான் அவசியம் இருக்கிறார். யாருக்கும் இது தெரியவில்லை. இந்த டிராமாவின் ரகசியத்தையும் குழந்தைகள் தான் புரிந்துள்ளீர்கள். ஆரம்பத்திலிருந்து இதுவரை என்ன நடந்ததோ, எது நடந்ததோ, எது நடக்க இருக்கிறதோ அனைத்தும் உங்களுடைய புத்தியில் உள்ளது. இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது அதுவும் புத்தியில் இருக்க வேண்டும். குழந்தைகளிலும் கூட வரிசை கிரமமாக புரிந்துள்ளீர்கள். சிந்தனை கடலை கடைவது இல்லை. ஆகையால் குஷியின் அளவும் ஏறுவது இல்லை. எழும் பொழுதும் அமரும் பொழுதும் புத்தியில் இருக்க வேண்டும், நான் சுயதர்சன சக்கரதாரி என்று. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சிருஷ்டி சக்கரத்தின் முழு விஷயமும் என்னுடைய ஆத்மாவிற்கு தெரிகிறது. இங்கு அமர்ந்து இருந்தாலும் புத்தியில் மூலவதனம் நினைவிற்கு வருகிறது. இந்த சாக்கார உலகத்தில் இருந்தாலும் உங்களுடைய புத்தி மூலவதனத்தில் இருக்கு அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. அது இனிமையான அமைதியான வீடு, நிர்வாண தாமம், அமைதி தாமம். அங்கு ஆத்மாக்கள் வசிக்கின்றன. குழந்தைகளுடைய புத்தியில் உடனடியாக வந்து விடுகிறது. வேறு யாருக்கும் தெரியாது. பாபா நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். இந்த குஷி அதிகமாக இருக்க வேண்டும். யார் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறாரோ அவர் நமக்கு மீண்டும் படிப்பித்து கொண்டிருக்கிறார். அநேக தடவை படிப்பித்து விட்டார். எப்பொழுது நீங்கள் சக்கரத்தில் சுற்றி முடித்து விடுகிறீர்களோ அப்பொழுது தந்தை வருகிறார். கடைசியில் தான் அவர் வராரு. நீங்கள் ஒரு சக்கரத்தை சுற்றி முடிச்சிட்ட பிறகு கடைசி சமயத்தில் இருக்கும்போது தந்தை வருகிறார். இந்த சமயத்தில் நீங்கள் சுயதர்சன சக்கரதாரிகள். விஷ்ணுபுரியின் தேவதை ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு தன்னுடைய மனநிலையையும் பார்க்க வேண்டும். மாணவர்கள் முயற்சி செய்து தங்களை புத்திசாலிகளாக ஆக்குகிறார்கள் அல்லவா? படிப்பினுடைய ரெஜிஸ்டரும் இருக்கிறது, நடத்தையின் ரெஜிஸ்டரும் வைக்கப்படுகிறது. அங்கே உலகியல் படிப்பை பற்றி தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வரக்கூடிய பதிவேடும் வைப்பாங்க, கேரக்டருக்கும் ரெஜிஸ்டர் வைப்பாங்க. இங்கு நீங்கள் தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். தினந்தோறும் தன்னுடைய கணக்கு வைப்பதால் மிகவும் முன்னேற்றம் ஏற்படும். இன்று முழு நாளும் எந்த ஒரு அசுர செயலை செய்யவில்லையா? நான் தேவதையாக வேண்டும். இப்பொழுது பிராமணர்கள் குடுமிக்கு சமமானவர்களாக இருக்கிறீர்கள். பிறகு தேவதைகளாக ஆவோம். பாபாவோ பிராமணர்களுக்கு படிப்பித்து கொண்டு இருக்கிறார், தேவதையாக ஆக்குவதற்காக. எனவே தெய்வீக குணத்தையும் தாரணை செய்ய வேண்டும்.
அவ்வளவு இனிமையானவர்களாகவும் ஆக வேண்டும். யாருக்கும் துக்கத்தை தரக்கூடாது. எப்படி சரீர நிர்வாகத்திற்கு ஏதாவது செயலை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும், அப்படி இங்கும் கூட யக்கிய சேவை செய்ய வேண்டும். பாபா வீட்டிலும் கூட எப்படி சரீர நிர்வாகத்துக்கு எதுவும் செய்யாமல் இருக்க முடியாதோ, அதே போல் இங்கே கூட யக்கியத்தில் கூட சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். கர்மனா சேவையை பற்றி சொல்கிறாரு தந்தை. ஒருவருக்கு நோய் இருக்கிறது என்றால், சேவை செய்யவில்லை என்றாலும் பிறகு அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டி இருக்கிறது. யாராவது நோயுற்று இருக்கின்றார்கள், சரீரத்தை விட்டு விடுகிறார்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் அதற்காக துக்கப்படுவதோ அல்லது அழுவதற்கான விஷயமோ இங்கு இல்லை. நீங்கள் முற்றிலும் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். எந்த சப்தமும் இருக்கக்கூடாது. உலகத்தில் அவர்கள் சுடுகாட்டிற்கு எடுத்து செல்கிறார்கள் என்றால் சப்தமிட்டு கொண்டே செல்வார்கள். பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது சத்தம் போட்டுகிட்டே போவாங்க. ஏதாவது ஒரு சப்தம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சப்தமிட்டு கொண்டே செல்வாங்க. ராமரின் பெயரை சொல்லிக்கொண்டே செல்வார்கள். ராம நாம் சங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்களாம். நீங்கள் அமைதியாக இருந்து உலகத்தின் மீது வெற்றி அடைகிறீர்கள். அவர்களுடையது சயின்ஸு, உங்களுடையது சைலன்ஸ் ஆகும். குழந்தைகள் ஞானம் விஞ்ஞானத்தின் பொருளையும் யதார்த்தமாக அறிந்துள்ளீர்கள். ஞானம் என்றால் அறிவு, விஞ்ஞானம் என்றால் அனைத்தையும் மறந்து விடுவது. ஞானத்தை காட்டிலும் கடந்து செல்ல வேண்டும். எனவே ஞானமும் இருக்கிறது, விஞ்ஞானமும் இருக்கிறது. இந்த சமயத்தில் அறிவியலின் மூலம் துக்கமும் இருக்கிறது, சுகமும் இருக்கிறது என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். அங்கோ சுகமே சுகம், இங்கு அல்பகால சுகம், மற்றதெல்லாம் துக்கமே துக்கமாகும். கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் பாபா வித்தியாசத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமையான குழந்தைகளே, ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருங்கள். நாம் சகோதரன் சகோதரிகள். இதுவோ அன்பான உறவு. வேறு எந்த பார்வையிலையும் செல்லக்கூடாது. ஒவ்வொருவருடைய நோயும் தனித்தனியாக இருக்கின்றது. அதன்படிதான் ஆலோசனையும் கொடுக்கப்படுகிறது. பாபா இந்த நிலைமை இருக்கிறது, இந்த நிலைமையில் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். சகோதரன் சகோதரியின் பார்வை மாற செல்லக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, சகோதரன் சகோதரிங்கிற பார்வையை தவிர வேற எந்த பார்வையும் இருக்கக்கூடாது அப்படின்னு தந்தை புரிய வைக்கிறாங்க. எந்த சண்டையும் இருக்கக்கூடாது. நீங்கள் மகாராஜா மகாராணி ஆவீர்களா என்று பாபா கேட்கிறார். ஆமாம் பாபா, ஏன் ஆக மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இதில் தூய்மையாக இருக்க வேண்டியுள்ளது. இது கஷ்டமாக இருக்கிறது. மகாராஜா மகாராணி ஆவீர்களான்னு பாபா கேட்டாங்கன்னா, ஆமாம் பாபா ஆகுவோம், நாங்கள் ஆகாமல் வேற யார் ஆவாங்கன்னு சொல்கிறாங்களாம். ஆனால் அதுக்கு நிறைய தூய்மையை கடைப்பிடிக்கணும்னு சொல்லும்போது அது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்களாம். உலகிற்கே எஜமானர்களாக ஆகிறீர்கள் என்றால் தூய்மையாக இருக்க முடியாதா என்ன? உங்களுக்கு வெட்கம் வரவில்லையா என்று தந்தை கேட்கிறார். லௌகிக தந்தை கூட தீய செயலை செய்யாதீர்கள் என்று புரிய வைக்கின்றார். இந்த விகாரத்தால் தான் தடை ஏற்படுகிறது. இனிமையான குழந்தைகளே, இதன் மீது வெற்றி அடைய வேண்டும் என்று பாபா சொல்கிறார். நான் தூய்மையாக ஆக்குவதற்காகத்தான் வந்துள்ளேன். குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது யோசிப்பதற்கு புத்தி கிடைத்துள்ளது. இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆவது குறிக்கோளாகும். சொர்க்கவாசிகளிடம் தெய்வீக குணங்கள் இருக்கிறது, நரகவாசிகளிடம் அவகுணம் இருக்கிறது. இதுவோ ராட்சச ராஜ்யம் என்று பல பேர் கூறுகிறார்கள். பிறகு ராஜா ராணிகள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி பிரஜைகளும் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய பக்தர்களுக்கு ஞானத்தை சொல்லுங்கள் என்று சிவபாபா கூறுகிறார். கோவிலுக்கு சென்று தேவதைகளுக்கு பூஜை செய்பவர்களுக்கும் ஞானத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு கோவில்களில் அதிக பக்தர்கள் கிடைப்பார்கள். நாடியும் பார்க்கப்படுகிறது. மருத்துவர்கள் பார்க்கும் பொழுதே இவர்களுக்கு என்ன நோய் என்று உடனடியாக கூறிவிடுவார்கள். ஒரு நல்ல டாக்டராக இருந்தாங்கன்னா பார்த்தாலே நோய் எதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க.
அதுபோல் பாபா நம்மளையும் சொல்கிறாங்க, நீங்கள் யார் நாடியை பார்த்து ஞானம் சொல்லுங்கள், யார் நல்ல ஆர்வமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லுங்கள் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. பாபாவோ உங்களை 21 பிறவிகளுக்காக எவர் ஹெல்த்தி எவர் வெல்த்தியாக ஆக்குகிறார். இங்கேயோ அன்ஹெல்த்தியாக நோயாளிகளாக இருக்கிறார்கள். கலியுகத்தில் அங்கு ஒருபொழுதும் நோய்வாய்ப்படுவதில்லை. தன்னுடைய யோக பலத்தின் மூலமாக கர்ம இந்திரியங்கள் மீது வெற்றி பெறுகிறார்கள். உங்களுக்கு இந்த கர்ம இந்திரியங்கள் ஒருபொழுதும் ஏமாற்றத்தை கொடுக்க முடியாது. நினைவில் நன்றாக இருங்கள். ஆத்ம அபிமானியாக இருந்தால் கர்ம இந்திரியங்கள் ஏமாற்றத்தை கொடுக்காது என பாபா புரிய வைத்துள்ளார். உங்களுடைய பெயர் சிவசக்தி பாரத மாதாக்கள். நினைவின் மூலம் சிவனிடமிருந்து நீங்கள் சக்தி பெறுகிறீர்கள். பக்தி யார் செய்வதில்லையோ அவர்களை நாஸ்திகர்கள் என்று உலகத்தினர்கள் புரிந்துள்ளார்கள். நீங்களோ தந்தை மற்றும் படைப்பை யார் அறியவில்லையோ அவர்களை நாஸ்திகர்கள் என்று கூறுகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது ஆஸ்திகர்களாக ஆகியுள்ளீர்கள், திரிகாலதர்ஷியாகவும் ஆகியுள்ளீர்கள். 3 உலகம் 3 காலத்தையும் அறிந்துள்ளீர்கள். இந்த லட்சுமி நாராயணருக்கும் தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைத்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அதே போன்று ஆகிறீர்கள். இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா தான் புரிய வைக்கிறார். பாபா சொல்கிறார், எவ்வளவு நீங்கள் நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு தூய்மையாகி விடுவீர்கள். தூய்மையான ஆத்மாக்கள் இங்கு இருக்க முடியாது. தூய்மை ஆகினால் சரீரம் கூட புதியதாக வேண்டும். தூய்மையான ஆத்மாக்களுக்கு அசுத்தமான சரீரம் கிடைப்பது என்பது சட்டமில்லை. சந்நியாசிகள் கூட விகாரத்தின் மூலம் பிறப்பு எடுக்கிறார்கள். ஆனால் தேவதைகள் விகாரத்தின் மூலம் பிறப்பு எடுப்பதில்லை. பிறகு விகாரத்தை சந்நியாசம் செய்ய வேண்டி வரும். தேவதைகளும் விகாரத்தின் மூலமாக பிறப்பெடுத்தாங்கன்னா அந்த விகாரத்தை சந்நியாசம் பண்ணிட்டு தான் சன்னியாசி ஆக வேண்டியது இருந்திருக்கும். ஆகையால பாபா சொல்கிறாங்க, சன்னியாசிகளை விட தேவதைகள் உயர்ந்தவர்கள். தேவதைகள் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? எப்பொழுதும் சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருப்பவர்கள்தான் உண்மையிலும் உண்மையான மகான் ஆத்மாக்கள். இப்பொழுது தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு குஷி இருக்கும். இரவில் தினந்தோறும் தன்னுடைய கணக்கை பார்க்க வேண்டும். எந்த தவறும் செய்யவில்லைதானே? பாபா, இன்று என் மூலம் இந்த தவறு நேர்ந்து விட்டது, மன்னித்து விடுங்கள் என்று தன்னுடைய காதுகளை பிடிக்க வேண்டும். உண்மையாக எழுதினீர்கள் என்றால் பாதி பாவம் குறைந்துவிடும். தந்தை அமர்ந்துள்ளார் அல்லவா? தனக்கு நன்மை செய்ய விரும்பினீர்கள் என்றால் ஸ்ரீமதப்படி நடக்க வேண்டும். கணக்கு வைப்பதால் அதிக முன்னேற்றம் அடைவீர்கள். எந்த செலவுமே இல்லை. உயர்ந்த பதவி அடைய வேண்டுமென்றால் எண்ணம் சொல் செயல் மூலம் யாருக்கும் துக்கத்தை தரக்கூடாது. யாராவது ஏதாவது கூறினால் கேட்டும் கேட்காமல் சென்று விடுங்கள். இதில் முயற்சி செய்ய வேண்டியது உள்ளது. தந்தை வருவதோ குழந்தைகளின் துக்கத்தை தூர விலக்கி சதா சுகம் கொடுப்பதற்காக. குழந்தைகளும் அவ்வாறு ஆக வேண்டும். கோயில்களில் நன்றாக சேவை நடக்கும். படக்கண்காட்சியில் அதிக பேர் வருவார்கள். ப்ரொஜெக்டரை விட கண்காட்சியிலும் மேளாக்களிலும் சேவை நன்றாக நடக்கும். மேளா வைப்பதற்கு செலவும் ஏற்படுகிறது என்றால் பலனும் அதிகமாக கிடைக்கிறது அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தை சரி எது தவறு எது என்பதை புரிந்து கொள்வதற்கான புத்தி கொடுத்துள்ளார். அந்த புத்தியின் ஆதாரத்தில் தெய்வீக குணங்களை தாரணை செய்யவும். யாருக்கும் துக்கத்தை தரக்கூடாது. தங்களுக்குள் சகோதர சகோதரியினுடைய உண்மையான அன்பு இருக்க வேண்டும். ஒருபொழுதும் கெட்ட பார்வையில் செல்லக்கூடாது. 2வது பாயிண்ட்,
தந்தையின் ஒவ்வொரு டைரக்ஷன் படி நடந்து நன்றாக படித்து தன் மீது தானே இரக்கத்தை காட்ட வேண்டும். தன்னுடைய முன்னேற்றத்திற்கு கணக்கு வைக்க வேண்டும். ஒருவர் துக்கம் தரக்கூடிய விஷயத்தை பேசுகிறார் என்றால் கேட்டும் கேட்காமல் இருந்து விடவும். வரதானம்: ஈஸ்வரிய ராயல் தன்மை எனும் சம்ஸ்காரத்தின் மூலம் ஒவ்வொருவரின் விசேஷ தன்மைகளை வர்ணனை செய்யக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். சதா தன்னை விசேஷ ஆத்மா என புரிந்து ஒவ்வொரு எண்ணங்களையும் செயல்களையும் செயல்படுத்த வேண்டும். மேலும் ஒவ்வொருவரிடமும் விசேஷ தன்மையே பாருங்கள், வர்ணனை செய்யுங்கள். அனைவரையும் விசேஷ ஆத்மாவாக ஆக்குவதற்குரிய நன்மை செய்யும் எண்ணத்தை வைக்க வேண்டும். இதுதான் ஈஸ்வரிய ராயல் தன்மை. ராயல் ஆத்மாக்கள் பிறரால் தூக்கி எறிந்த பொருளை தனக்குள் தாரணை செய்ய மாட்டார்கள். எனவே பிறருடைய குறைகள் மற்றும் அவகுணத்தை பார்க்கும் கண்கள் சதா மூடியுள்ளதா என்பதில் கவனத்தை வையுங்கள். ஒருவருக்கொருவர் குணத்தையே மகிமை செய்யுங்கள். அன்பு சகயோகத்தின் மலர்களை கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். அப்பொழுது புண்ணிய ஆத்மா ஆகிவிடலாம். ஸ்லோகன்: வரதானத்தின் சக்தி பிரச்சனைகள் என்கிற அக்னியையும் தண்ணீராக மாற்றிவிடுகிறது. இன்றைய மாதத்திற்கான அவ்வக்த சமிக்கை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதித் ஆகுவதற்கான ஆர்வத்துடன் இருங்கள். நிராகார சொரூபத்தின் முக்கிய அறிவுரைக்கான வரதானம் கர்மாதித் நிலை ஆகுங்கள் என்பதாகும். ஆகாரி சொரூபத்தின் அதாவது ஃபரிஸ்தா ஆவதற்கான வரதானம் டபுள் லைட் ஆகுங்கள் என்பதாகும். டபுள் லைட் என்றால் அனைத்து கர்ம பந்தனத்திலிருந்தும் லேசாக இருப்பது. மேலும் லைட் என்றால் சதா பிரகாச சொரூபத்தின் நிலையில் நிலைத்திருப்பது. இது போன்று டபுள் லைட்டாக இருப்பவர்கள் சகஜமாக கர்மாதித் நிலையை அடைய முடியும். எனவே சேவையில் ஈடுபடும் பொழுதும் கூட நான் சம்பன்னமாகி கர்மாதித் நிலையை அடைய வேண்டும் என்கிற ஆர்வத்துடன் இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.
நின்றான். சங்கமயுகத்தில் அவருடன் வாழும் பாக்கியம் கிடைத்ததால் அவரது அன்பில் திளைக்கும் சுகம் கண்டே. ஓம் சாந்தி.